ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னொரு லாங் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோவில் என்னோடய சண்டே ரொட்டீனையும் அதோட சில ரெசிபீஸையும் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள். நேற்று சாட்டர்டே ரொம்ப டயர்டாக இருந்ததுனால எந்த வேலையும் செய்யாமல் நைட்டு சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கியாச்சு. பாத்திரம் எல்லாம் இன்றைக்கி காலையில் தான் எழுந்து விளக்கினேன். அடுப்பு மேடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு இன்றைக்கி. அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டிலெல்லாம் ஃபில் பண்ணாமல் இருந்தது, அதையும் ஃபில் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. இன்றைக்கி காலையில் பூரி பண்ணலான்ட்டு இருக்கேன். அதுக்காக தான் இப்போ நான் மாவு சலிச்சிட்ருக்கேன். எப்போவுமே கோதுமை நான் ரேஷனில் வாங்கிடுவேன். அதிலிருந்து மாவை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை சலிச்சிட்டு தான் பயன்படுத்துவேன். அதில் நிறைய தோலெல்லாம் இருக்கிறது கொஞ்சம் ஹார்டாகிடுது. அதனால் நல்லா சலிச்சிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி இதை நான் வந்து நல்லா பிசைஞ்சிட்ருக்கேன். எப்போவுமே எண்ணெய் வாங்கின கவரை வந்து எண்ணெயை ஊற்றிட்டு மீதி இருக்கிற கவரை அப்படியே நான் சேர்த்து வச்சுருவேன். இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். என்றைக்கு சப்பாத்தியோ இல்லை பூரியோ போடுறனோ அன்றைக்கி இந்த கவரை ஓப்பன் பண்ணிவிட்டு மாவை ஃபுல்லாக அந்த கவரில் வச்சு தேய்ச்சி அப்படி தான் நான் பண்ணுவேன். உங்களில் எத்தனை பேர் இந்த மாதிரி பண்ணுவீங்க அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். இதில் நிறைய எண்ணெய் இருக்கும், அதனால் நான் அப்படியே வச்சுருவேன். என்றைக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அன்றைக்கி தான் இந்த வேலையை பார்ப்பேன். எப்படியும் மாவில் எண்ணெய் ஊற்றி நான் பிசைய மாட்டேன். இந்த மாதிரி கவரில் வச்சு தேய்க்கும் போது அதுக்கு கொஞ்சமாக இருக்கிற எண்ணெய் வந்து அதில் அப்சர்வ் ஆகிடும். சப்பாத்தி கொஞ்சம் சாஃப்டாக வரும். அதுக்காக எனக்கு தெரிஞ்ச மெத்தடை நான் ஃபாலோ பண்ணுறேன். உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்பாத்தி பிசையும்போது என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், நானும் ஃபாலோ பண்ணுறேன். இன்றைக்கி இதுக்கு சைடிஷ் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வெங்காயம் தக்காளி வதக்க போகிறேன். இந்த வெங்காயம் தக்காளி தொக்கு மாதிரி ஒரு ஸ்டைலில் பண்ண போகிறேன். இது நவிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சைடிஷ்ஷு. இதுக்காக நான் ஒரு 4 பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்ல பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கிறேன். இந்த சாப்பர் வாங்கினதுலேருந்து அதை தான் ரொம்ப பயன்படுத்துகிறேன். வாய் இருந்தால் அந்த சாப்பர் அழுகும், அந்த அளவு பயன்படுத்தியாச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 2 வெங்காயத்தை ஓரளவு நைஸாக அரிஞ்சிட்டு இதுக்குள்ளே போட்டு நல்லா பொடி பொடியாக அரிஞ்சதுக்கப்புறம் 2வது ரவுண்டு அதே மாதிரி மீதி வெங்காயத்தையும் போட்டு அரிஞ்சு வச்சாச்சு. இப்போ வெங்காயம் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 4 தக்காளியையும் இதே மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுட்டேன். இந்த நேரத்தில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மாவு நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து ஒரு பாத்திரத்தில் உருண்டையாக உருட்டி போட்டுடுறேன். இப்போ அடுப்பில் கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் இதில் விட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் வெங்காயம் பொடியாக நறுக்கி இருக்கிறதுனால சீக்கிரமாகவே இது வதங்கிடும். இதோட நான் வந்து 2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் கொஞ்சமாக சாம்பார் பொடி, கொஞ்சமாக மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே இது நல்லா வதங்கிடும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நறுக்கி வச்சுருக்க தக்காளியையும் சேர்த்துட்டு அதையுமே நல்லா வேக வச்சுக்க போகிறோம். தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிடணும். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வேகட்டும். இதில் கரம் மசாலாவும் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கரம் மசாலா வேணும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க, வேண்டாம்னா விட்டுடுங்க, அது ஆப்ஷனல் தான். இப்போ இது நல்லா வெந்துட்டுருக்கு. இன்னொரு அடுப்பில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன் பூரி போடுறதுக்கு ரெடியாக. இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. பூரியெல்லாம் ஒன்று ஒன்றா தேய்ச்சி ரெடியாக வச்சுருக்கேன். பூரியையும் போட ஆரம்பிச்சிட்டேன். எப்போவுமே எங்கள் வீட்டில் சப்பாத்தி, நவிக்கு சப்பாத்தி தான் ரொம்ப பிடிக்கும். எங்கள் 2 பேருக்கும் பூரி பிடிக்கும். நான் 2மே பண்ணுவேன். சில நேரம் ஒன்று தான் பண்ணுவேன். இன்றைக்கி பூரி தான் எல்லாருக்குமே பண்ண போகிறேன். பூரி ஓரளவு மீடியம் சைஸில் நல்லா தேய்ச்சிட்டு கொஞ்சமாக எண்ணெயை மேலே இந்த மாதிரி விட்டோம் அப்படின்னா நல்ல உப்பி வரும். நான் ஒன்று ஒன்றா பொரித்து ரெடியாக வச்சுட்டேன். நவிக்கு தான் ஃபஸ்ட்டு சாப்பாடு கொடுக்க போகிறேன். நீங்களும் இது 2ஐயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை பூரிக்கு வேறு என்ன சைடிஷ் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு வந்து பூரியோட உருளைக்கிழங்கு மசாலா தான் ரொம்ப பிடிக்கும். நவிக்கு இந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு சூப்பராக வந்துருந்தது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நவிக்கு சாப்பாடு கொடுத்தாச்சு.
அவள் வந்து அவளுக்கு பிடிச்ச கார்ட்டூன் பார்த்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இப்படி தான் போச்சு. சாப்பிட்டுட்டு சூப்பராக இருந்தது அப்படின்னு ஃபீட்பேக் கொடுத்தா. ரவிக்குமே பூரி எல்லாத்தையும் போட்டு கொடுத்தாச்சு. அவங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. மீன்வைல் நானுமே எல்லா பூரியையும் பொரிச்சிட்டேன். நானுமே சாப்பிட போகிறேன், ரொம்ப பசிக்குது. மோஸ்ட்லி சண்டே அப்படின்னா எங்கள் வீட்டில் பூரி, பொங்கல் இல்லாட்டி அடை இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டு தான் போகும். உங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் என்னவாக இருக்கும் அப்படின்றத சொல்லுங்கள். ரிலாக்ஸாக டிவி பார்த்துக்கிட்டே பூரியை நல்லா சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு. ஆஃப்டர்நூனில் நான் எதுவும் வீடியோ கவர் பண்ணல. ஈவினிங் எடுத்தது மட்டும் கொஞ்சம் ஷேர் பண்ணியிருக்கேன். ஈவினிங் ஒரு 6 o'clock போல் வாசலில் விளக்கேற்றி வச்சுட்டு சாமிக்கிட்டேயும் விளக்கேற்றி வச்சு சாமி பாட்டுக்கு போட்டாச்சு. கொஞ்சம் நேரம் உட்காந்து சாமி பாட்டு பாடிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் ரொட்டீன் ஆரம்பிச்சிருச்சு. மதியானம் சமைக்கும் போதே நான் வந்து ஊற வச்சுட்டேன் பருப்பு. இது என்ன பருப்பு அப்படின்னா, நான் இன்றைக்கி வடை பருப்பு போட்டு வடை செய்ய போகிறது கிடையாது. துவரம் பருப்பு போட்டு தான் செய்ய போகிறேன். ரேஷனில் வாங்குகிற துவரம் பருப்பு கொஞ்சம் குண்டாக இருந்தது அப்படின்னா நான் வந்து சமையலுக்கு பயன்படுத்துகிறத தவிர, சாம்பார் வைக்கிறத தவிர இந்த மாதிரி சில நேரம் ஈவினிங் டைமில் வடையும் செய்வேன். அதை தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். வடை ஒரு பருப்பு வந்து ஒரு 2-3 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் கொஞ்சமாக அதை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ஒரு 2 பல் இஞ்சி அதை தோலை செத்திட்டு போட்டாச்சு. அதோட ஒரு 5-6 சிகப்பு மிளகா சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு துண்டு பெருங்காயமும் சேர்த்தாச்சு. இது நல்லா மிக்சியில் அரைச்சிக்க போகிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்தாச்சு. சில நேரம் நான் கருவேப்பிலையை போட்டு அரைச்சிருவேன், ஏன்னா நவி பொறுக்கி வச்சுருவா. எனக்கு கருவேப்பிலை இல்லை, அதனால நான் வந்து கருவேப்பிலை போட்டு சேர்க்கலை. எங்கள் அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நைஸாக அரிஞ்சு இதில் போட்டுருவாங்க. பருப்பு இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதை நான் செகண்ட் ரவுண்டில் அரைச்சி அதையும் இதோட சேர்த்துட்டேன். இப்போ இதுக்கு தேவையான வெங்காயத்தை நறுக்கிறேன். வெங்காயத்தை எந்த அளவு நைஸாக நறுக்கிறீங்களோ அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா அந்தளவு வெந்திருக்காது. அதனால் நான் நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். ஒரே ஒரு வெங்காயம் அப்படின்றதுனால நான் கத்தியாலேயே நறுக்கிட்டேன். இந்த மாவோட வெங்காயத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இப்போ வச்சுருக்க மாவை நல்லா பிசைஞ்சிட்டு இதில் தட்டி எடுக்க போகிறேன். சிகப்பு மிளகா போட்டு ஆல்ரெடி அரைச்சிருக்கிறதுனால அது உரப்பு சரியாக தான் இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பச்சை மிளகாயும் நறுக்கி போட்டுக்கலாம் இந்த மாவோட. இன்றைக்கி ஈவினிங் காஃபியோட அப்படியே வடையும் சாப்பிட்டு ரிலாக்ஸாக சண்டே ஈவினிங்கை என்ஜாய் பண்ணினோம். ஒரு ரிலாக்ஸான காஃபியை குடிச்சிட்டு வடையையும் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி ஈவினிங் எங்களுக்கு இப்படி தான் போச்சு. இதுக்கப்புறம் நாளைக்கு ஆஸ் யூஷுவல் ஸ்கூலுக்கு போகணும். அதுக்கு தேவையான பெரிய ப்ரிப்பரேஷன் ஒர்க்கெல்லாம் பண்ணிவிட்டு இந்த டே இன்றைக்கி எங்களுக்கு இப்படி தான் போச்சு. இந்த வடையோட சாம்பார் இருந்தது, மதியம் வச்ச சாம்பார், அதையும் சேர்த்து நாங்கள் சாப்பிட்டு இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறோம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.